அன்பின் பாதப்பனே, ஸ்தோத்திரமையா ஸ்தோத்திரமையா. இந்த நல்ல நாளைக்கான கிருபை செய்திரே, உமக்கு எல்லாம் துதி கன மகிமை உண்டாவதாக. கர்த்தாதி கர்த்தாவே, உமக்கு எல்லாம் துதி கன மகிமை உண்டாவதாக. ராஜாதி ராஜாவே, ராஜாவே, உமக்கு எல்லாம் துதி கன மகிமை உண்டாவதாக. ஆமாப்பா, நான் இந்த வசனத்தை வைத்து ஜெபிக்கிறப்போ நீங்க எங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆளுகை செய்யுமாறு தாழ்த்தி கேட்கிறோம் கர்த்தாவே. நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அதற்கு கர்த்தர், நான் உன்னோடே கூட இருப்பேன், ஒரே மனுஷனை முறிய அடிப்பது போல நீ மீதியானியரை முறிய அடிப்பாய் என்றார். Judges 6:16. The Lord answered, I will be with you, and you will strike down all the Midianites, leaving none alive. ஆமென். இந்த கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தாவே, இந்த வசனத்தை நீங்க யாருக்கிட்ட கொடுக்குறீங்கன்னா, அப்பா கிதியன், எஸ் லார்ட், கிதியன் கிட்ட நீங்க இதை சொல்றீங்க அப்பா. கிதியன் யாருன்னு பார்த்தா, அவர் இங்கிலீஷ்ல சொல்லுது, he was the weakest in his clan and the least in his family. அவரோட குடும்பத்திலயும் அவரை ஒரு பொருட்டான பெருசா நினைக்கல, அவரோட வீட்டுல, சொந்த வீட்டுல கூட அவரை பெருசா நினைக்கல. அவர் அப்படி சொல்றார், I am the weak and the least among everyone அப்படின்னு சொல்றார். ஆனா நீங்க அவரை தான் தேர்ந்தெடுக்கிறீங்க. இஸ்ரேல் ஜனங்களுக்கு விரோதமா மீதியான ஆவிகள் ஒவ்வொரு காரியத்தையும் செய்யறப்போ நீங்க தேர்ந்தெடுக்கிற பாத்திரவான்கள் எல்லாமே அற்ப பாத்திரவான்கள் தான். ஆனா நீங்க அவங்களை கொண்டு செய்யும் காரியம் பயங்கரமா இருக்குது. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆமாப்பா, இன்னும் நாங்க நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் படிக்கிறப்போ நீங்க இதை சொன்னதுக்கு அப்புறம் அவர் உங்ககிட்ட நிறைய கேள்வி கேட்கிறாரு. அதற்கு நீங்களும் அவருக்கு பதில் தரீங்க. இன்னும் ஒரு சில சூழ்நிலை அவர் பயப்படுவாரு. ஆனா அப்படி இருந்த கிதியோட பயத்தை போக்குறீங்க. அது மட்டும் இல்ல, அவர் கேட்கிற கேள்விக்கு நீங்க பதில் தரீங்க. ஒரு சிம்பிள் பர்சன் அப்பா, அவரு ஜஸ்ட் அ நார்மல் பர்சன், எங்களை போல ஒரு மனிதர் தான். ஆனா நீங்க அவரை தேர்ந்தெடுத்து ஒரு 300 நபர்களை வைத்து கர்த்தாவே ஒரு பெரிய மீதிய அமலைக்கு ஆமாப்பா படைகளை வெட்டி கிளிகள் போல, ஜஸ்ட் லைக் லோகஸ்ட், அப்படி அதிகமா இருக்கிறவங்கள நீங்க கிதியனோட ஆளுமை கீழே இருக்கிற 300 வீரர்களை கொண்டு இஸ்ரேலுக்கு நீங்க ஜெயம் கொடுக்குறீங்க அப்பா. இப்ப கூட எங்களோட வேலை ஸ்தலத்துல யாரும் மதிக்காம இருக்கலாம், எங்க வீட்டுல, எங்க குடும்பத்துல எங்களை யாரும் கண்டுக்காம இருக்கலாம், தொழில யாரும் மதிக்காம இருக்கலாம். இன்னும் அநேக பேர் ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனா அந்த ஊழிய பாதையில யாருமே கண்டுக்காம இருக்கலாம். ஆனா கர்த்தாவே, நீங்க சொல்லிக்கிறீங்க, இப்பொழுது உன் சூழ்நிலை ஒண்ணுமே இல்லாம இருக்கலாம், ஆனா நான் உன்னை கொண்டு ஒரு பெரிய வெற்றி, என் நாம மகிமைப்பட நான் செய்யறப்போ அநேக பேர்கள் உன்னை பார்ப்பாங்க. ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். எஸ் லார்ட். அநேக சூழ்நிலைகளை கர்த்தாவே, இந்த விசுவாச வாழ்க்கையில, இந்த கிறிஸ்துவ விசுவாச வாழ்க்கையில, the Christian life is based upon faith. இந்த ஃபெய்த் லைஃப்ல கர்த்தாவே, ஒரு சில நேரத்தில் எங்களுக்கு கலக்கங்கள் வரலாம், கேள்விகளும் வரலாம், பயங்களும் வரலாம். ஆனா அதன் மத்தியில கர்த்தாவே இதுல வழிநடத்துகிற தேவாதி தேவனை உமக்கு எல்லாம் துதிகன மகிமை உண்டாவதாக. அப்புறம் கர்த்தாவே, அவங்க வெற்றி எடுக்கிறப்போ ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, a sword for the Lord and for Gideon. கர்த்தருடைய பட்டயம், கிதியோட பட்டயம். உம்முடைய பட்டயமாக இந்த வேத வசனத்தை வைத்து கர்த்தாவே, எங்களோட பட்டயமும் அதான் பிதாவே, இந்த வேத வசனத்தை வைத்து கர்த்தாவே, எங்களுக்கு விரோதமா எழும்பி இருக்கிற எல்லா அந்தகார கிரிகள், எங்க சூழ்நிலைகள் எஸ்ல தடை பண்ணுகிற எல்லா இருளின் ஆதிக்கங்கள் இயேசுவின் நாமத்துல நாங்க நிர்மலமாக்கி ஜெபிக்கிறோம். நாங்க சாட்சியின் பாத்திரங்களை நிக்க எங்களை தகுதிப்படுத்துவீராக அப்பா. இப்பொழுது எஸ் லார்ட், நிறைய பேர் நீங்க பேசுறீங்க. Oh my brothers and sisters, yes Lord, Jesus is talking to you. He's telling you, don't think down of yourself. உன் சூழ்நிலையை நீ பார்த்து கொண்டு, இதெல்லாம் எனக்கு ஆண்டவர் இவ்வளவு காரியங்கள் கொடுத்திருக்கிறார், நான் பண்ண முடியுமா அப்படின்னு நீங்க டவுட்டே பட தேவையில்ல. அப்படி பார்த்தா கிதியனை கொண்டு ஆண்டவர் எந்த காரியம் செய்திருக்க முடியாது. ஜஸ்ட் பிலீவ். கர்த்தரோட மகிமை உங்க வாழ்க்கையில் வெளியரங்கமாகும். நிறைய பேருக்கு ஒரு சில சூழ்நிலைகள்ல அது வெளியரங்கமா போகுது. இன்னும் ஒரு சில நாட்களாக, ஒரு சில வருடங்கள் அது வெளியரங்கமாக போகுது. ஆனா பயப்படாதீங்க. பயப்படாலும் கர்த்தரோட பாதத்துல விழுந்துருங்க, அவர் உங்களை பலப்படுத்துவார். விசுவாச வாழ்க்கையில கர்த்தாவே அநேக போராட்டங்கள் வரும். ஆமாப்பா, அதற்கு ஸ்தோத்திரம் பண்ணிக்கிறோம். எங்களோட பிரச்சனைகள், எங்களை கண்ணீருக்கு அநேக பேருக்கு புரியாம இருக்கலாம், ஆனா கர்த்தர் ஒருவருக்கு புரியும். எங்களோட வேதனைகள், எங்க வியாகுலங்கள் எல்லாமே, அவமானங்கள் அறிந்த தேவன் கர்த்தாவே, உங்க சித்தம் இல்லாமல் எதுவுமே நடக்காதப்பா எங்க வாழ்க்கையில. இப்போ உங்களே நம்பி நாங்க போறப்ப கர்த்தாவே, வேத வசனத்தின் பட்டயத்தை வைத்து the Holy Spirit of God, பரிசுத்த ஆவியானவரே, நல்ல ஆமாப்பா ஆவிக்குரிய ஜீவித்துல
தியானிக்க, வேதத்தை தியானிக்க, ஜெபிக்க கிருபை செய்யுங்க. வேதத்தை தியானிக்க ஜெபிக்க எங்க வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் வரும். எஸ் லார்ட், தேங்க் யூ ஜீசஸ். அதை தான் நீங்க செய்தீரப்பா கிதியோனோட வாழ்க்கையில. அதன்படி வாழ எங்களுக்கு கிருபை செய்வீராக. நீங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திட்டம் வைத்திருக்கிறப்பா. அவங்கள கொண்டுதான் தேசத்தை கலக்கிறவர்களா நீங்க மாற்ற போறதுக்காக ஸ்தோத்திரம். எங்க குடும்பத்துல, எங்க வீட்டுல எங்களை எதுவும் பொருட்டா நினைக்காம இருக்கலாம். ஆனா அப்பா, உங்க பாதத்தண்டையில அமர்ந்திருந்து உமக்கு கீழ்ப்படிந்து உங்க வார்த்தையின்படி வாழ்றப்ப கர்த்தாவே, நீங்க எங்களுக்கு ஏற்ற காலத்துல ஒரு உயர்வை தர்றப்ப கர்த்தாவே, உங்க நாம மகிமைப்படுறப்போ அது அநேக பேர்கள் பார்த்து கர்த்தர் இவங்களை வல்லமையாக பயன்படுத்துறான்ற நாட்களுக்காக ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ். ஹெவன்லி ஃபாதர், மை காட் இஸ் ஆல்மைட்டி காட், எல் ஷடாய். ஆவில நிரம்பி ஜெபிக்க கிருபை செய்யுங்க. எங்களுக்கான வாக்குத்தத்தங்கள் தடையா இருக்கா, இயேசுவின் நாமத்துல நிர்மலமாக்கி ஜெபிக்க கிருபை செய்வீராக. ஒவ்வொருத்தரையும் பலப்படுத்துங்க. சோர்விலிருந்து மீட்டு கொண்டு அவங்கள உங்க பாதத்தண்டை இருந்து அமர்ந்திருந்து தியானிக்க கிருபை செய்வீராகப்பா. சோர்வுகள் நீங்குவதாக, பலவீனங்கள் நீங்குவதாக, தடைகள் நீங்குவதாக இயேசுவின் நாமத்தினால். எங்கள் ஆசீர்வாத தடை பண்ணுகிற கிரியைகள் இயேசுவின் நாமத்தை நிர்மலமாக்கி ஜெபிக்கிறோம். இன்னும் ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஆமாப்பா, வேதத்தை வாசிக்க முடியல, ஜெபம் பண்ண முடியாத தடைகளை நீக்கி போடுங்க. உங்களே சார்ந்திருக்க கிருபை செய்யுங்க. உங்க நாம மகிழ்ப்படுத்துகிற பாத்திரங்களை மாற்றுங்க. இந்த நாளைக்கு எங்களுக்கு என்னென்ன காரியங்கள் வைத்திருக்கிறதோ போக்கில் வார்த்தை ரத்த கோட்டைகள் மறைத்துக் கொள்ளுங்க. சுகம் விளைஞ்சவன் ஆர்க்கி தாங்க. எங்க குடும்பத்தை ஆசீர்வதிப்பீராக. எங்க எல்லைகளை விரிவாக்கி தாங்க, பெரிதாக்கி தாங்கப்பா. எங்க பிள்ளைகளை பாதுகாத்து பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. உங்க காரம் முன்னு பின்னுமா இருப்பதாக. தெய்வ தூதர்களை பாதுகாத்துங்க, வழிநடத்துங்க. எஸ் லார்ட், எங்க வீட்டு சுத்திலும் பிதாவை உங்க ரத்தத்தை தெளிச்சு ஜெபிக்கிறோம். எங்களை ஆளுகை செய்வீராக. ஒரு ஆசீர்வாதத்தின் பாத்திரங்களை மாற்றுங்க கர்த்தாவே. உமக்கு பயந்து உமக்கு கீழ்ப்படிந்து இருக்கிற வாழ்க்கை எப்பொழுதும் இருக்க கிருபை செய்வீராகப்பா. விசுவாச அறிக்கை எடுக்கிறோம் கர்த்தாவே. இயேசுவின் நாமத்தினால் எங்க தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கிறோம். ஆமென், ஆமென், ஆமென்.